வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பப்பாளி காய வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்குமே பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காய வச்சு எப்படி சமைக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி ஒரு முழு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை இப்போது தாளித்து எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 3 கரண்டி கெட்டி தயிர் விட்டுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே தயிர் நல்லா வதங்கட்டும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. மசாலாவோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகணும். இதே மாதிரி எல்லா காய்கறிகளுமே எண்ணெயில் மசாலாவை வதக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ மசாலா ரெடி ஆனோடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி காயை ஆட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பப்பாளி ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி விடக்கூடாது இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லேசாக நீங்கள் கையால் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னாலே நசுங்கி வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பப்பாளி கறியை நீங்கள் சர்வ் பண்ணும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் பார்த்தா பப்பாளியோட வாசனையே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்பாளி கறியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.